Hi everyone, welcome to my YouTube channel, The Focus Education Center. I am Kaushik. ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம இந்த ஏரியா அண்ட் பெரிமீட்டர் அதெல்லாம் பார்த்துருப்போம். ஏரியா அண்ட் பெரிமீட்டர் ஆஃப் ஸ்கொயர், ஏரியா அண்ட் பெரிமீட்டர் ஆஃப் ரெக்டாங்கிள், ஏரியா அண்ட் பெரிமீட்டர் ஆஃப் ட்ரையாங்கிள். ஸோ இந்த மாதிரி கான்செப்ட்ஸ்லாம் இருக்குல்ல. ஸோ அதில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஏரியா அண்ட் பெரிமீட்டர் ஆஃப் ஸ்கொயர், ஸ்கொயரோடைய ஏரியா அண்ட் பெரிமீட்டர் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஓகே, ஃபஸ்ட்டு ஸ்கொயர். ஓகேவா? ஒரு ஸ்கொயர் ஷேப் ஒன்று எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்க. அதாவது எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு ஆப்ஜெக்ட் ஆனாலும் இருக்கட்டும், ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குது அப்படின்னாலே அதை எல்லா சைடும் என்னது ஈக்குவலாக தான் இருக்கும். அதாவது சைடுங்கிறது இதுதான். இப்போ நான் இங்கே இது ஒரு லைன் வரைகிறேன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து ஒரு சைடு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து ஒரு 2 டைமென்ஷனல் பாக்ஸ் ஒன்று வரைகிறேன். ஓகே, 3 டைமென்ஷன்லேயே வரையணும். 3 டைமென்ஷனல் பாக்ஸ் ஒன்று வரையணும். ஓகேவா? இப்போ இந்த பாக்ஸில் இந்த இந்த பாக்ஸ் வந்து இந்த ஷேப்பில் இருக்கா, 3 டைமென்ஷனல் ஃபேஸில் வரைஞ்சிருக்குமா? ஸோ இது ஒரு சைடு. இப்போ 2 டைமென்ஷனில் வரையும் போது இது 2 டைமென்ஷனல், இது 1 டைமென்ஷனல். இங்கே மேலே இருக்கிறது 1 டைமென்ஷனல், இது 2 டைமென்ஷனல், இது 3 டைமென்ஷனல். அதான் சொல்லுவோம்ல 3D அப்படின்லாம் சொல்லுவோம்ல, 3D கிளாஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க, 3D எஃபெக்ட் தெரியுது அப்படின்றல. ஸோ அதுதான் இது. அதாவது 1 டைமென்ஷனல்னால் ஒரு சைடு மட்டும் தான் நம்மளுக்கு தெரியும் ஒரு பொருளை பார்க்கும்போது. 2 டைமென்ஷனல்னால் அது 2 சைட்ஸ் நம்மளுக்கு தெரியும். அதாவது ஒரு கேமில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 1 டைமென்ஷனல் கேம், சிங்கிள் கேமாக தான் இருக்கும். அதாவது நம்ம அந்த பழைய சின்ன சின்ன கேம்ஸ்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து 2 டைமென்ஷனல் கேம் சைட்லேயே தான் போய்கிட்டு இருக்கும். நம்மளுக்கு நேராலாம் தெரியாது, சைட்லேயே கேம் ஆடுற மாதிரி இருக்கும். இப்போ 3 டைமென்ஷனல் கேம், 3 டைமென்ஷனல் கேம்ஸ்னால் ஓவரால் சுற்றி எங்கேனாலும் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அதே கான்செப்ட் தான் இப்போ இங்கே இருக்கா. இப்போ பாருங்கள், சைடுங்கிறது என்னது? இது ஒரு சைடு, ஒரு பாக்ஸில் இது ஒரு சைடு டாப். அதே மாதிரி இது ஒரு சைடு, இதுவும் ஒரு சைடு தான், இதுவும் ஒரு சைடு தான், இதுவும் ஒரு சைடு தான். அப்போ மொத்தம் 4 சைட்ஸ் இருக்கா இப்போ 1 டைமென்ஷனில் பார்க்கும்போது. இப்போது ஏதாச்சும் ஒரு சைடு நான் வந்து ஏன்னு நான் டிவைட் பண்ணிக்கிறேன். நீங்கள் எக்ஸ்னு வச்சுக்கலாம், ஒய்னு வச்சுக்கலாம், இசட்னு வச்சுக்கலாம், பின்னு வச்சுக்கலாம், சின்னு வச்சுக்கலாம், எது வேணாலும் வச்சுக்கலாம். நான் இதை ஏன்னு எடுத்துக்கிறேன். அதாவது சைடு என்னென்னு எடுத்துக்கிறேன் அப்படின்னா சைடு which is equals to a அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? சைடை வந்து நான் ஏன்னு டினோட் பண்ணிக்கிறேன், ஏன்னு அதை நான் எடுத்துக்கிறேன். ஓகேவா? அப்போ ஒரு சைடு ஏ அப்படின்னா அதோட எல்லா சைடும் என்னவா இருக்கும்? அதர் 3 சைட்ஸும் ஏவா தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த பாக்ஸ் நான் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த பாக்ஸில் நான் ஏதாச்சும் ஒரு சைடை வந்து 3 சென்டிமீட்டர் அப்படின்னு நான் மார்க் பண்ணியிருக்கேன். இல்லை அவங்களே வந்து கொடுத்துருக்காங்க ஒரு சைடு வந்து ஸ்கொயர் ஆஃப் அ சைடு, ஸ்கொயர் ஆஃப் அ சைடுனா ஒரு சைடு, ஒரு ஸ்கொயரில் ஒரு சைடு வந்து 3 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா மிச்சருக்கு எல்லாமே என்ன இருக்குது? ஆட்டோமேட்டிக்காக 3 சென்டிமீட்டர் தான். இதுவும் 3 சென்டிமீட்டர் தான், இதுவும் 3 சென்டிமீட்டர் தான், இதுவும் 3 சென்டிமீட்டர் தான். அப்போது என்ன அர்த்தம்? ஏதாச்சும் ஒரு சைடு வந்து ஒரு வேல்யூ கொடுத்துட்டாங்க அப்படின்னா மிச்சருக்கு எல்லா சைடுமே அதே வேல்யூ தான். ஸோ ஸ்கொயரில் ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். ஸ்கொயரில் என்னது? ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். புரியுதா? ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா எல்லா சைடுமே ஸ்கொயர்னு எங்கெங்கெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்களோ அங்கே எல்லாருமே எல்லா சைடும் ஈக்குவலாக தான் இருக்கும். வேறு வேறு சென்டிமீட்டர் மாறாது. ஏதாச்சும் ஒரு சைடு 2 சென்டிமீட்டராக இருந்தால் எல்லா சைடும் 2 சென்டிமீட்டர் தான். ஏதாச்சும் ஒரு சைடு 10 சென்டிமீட்டராக இருக்குது அப்படின்னா எல்லா சைடுமே 10 சென்டிமீட்டர் தான். ஓகேவா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லாஸ்ட்டில் பிடிச்சிருந்தா எல்லாத்தையும் முழுசாக பார்த்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்டு யார் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணிடுங்க. ஓகேவா? இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அண்டு அதுக்கு முன்னாடி அந்த QR கோடை யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா அதுக்கு மேலே இருக்க UPI ஐடியை ஃபாலோ பண்ணி உங்களால் இந்த சேனலுக்கு முடிஞ்ச சப்போர்ட்டை பண்ணுங்கள். ஓகேவா? இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஏரியாவோட ஃபார்முலான்னு ஒன்று இருக்குது.
பெரிமீட்டரோட ஃபார்முலான்னு ஒன்று இருக்குது. ஸோ அது எப்படி வந்துச்சுன்னு முதல்ல பார்ப்போம். ஃபஸ்ட்டு என்ன ஃபார்முலான்னு பார்த்துப்போம். ஃபஸ்ட்டு ஏரியாவுடைய ஃபார்முலா. அப்போ ஏரியா விச் ஈக்குவல்ஸ் டு என்னது ஏ ஸ்கொயர். இதுதான் வந்து ஏரியாவுடைய ஃபார்முலா. ஓகேவா? ஏரியா ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர், இது வந்து ஃபார்முலா. பெரிமீட்டரோடைய ஃபார்முலா என்ன? பெரிமீட்டரோடைய ஃபார்முலா பெரிமீட்டரோட ஃபார்முலா என்ன? 4a. ஓகேவா? 4a. நடுவில் எந்த சிம்பிளுமே இல்லை, ஒரு 2 இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து 4 இருக்குது, a இருக்குது. நடுவில் எதுவுமே இல்லை அப்படின்னா மல்டிப்ளிகேஷன் தான் அங்கே இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? இது நம்ம போன கிளாஸ்லேயே எடுக்கிற எல்லா கிளாஸுமே சொல்லியிருப்போம். நடுவில் எந்த சிம்பிளுமே இல்லை அப்படின்னா நடுவில் மல்டிப்ளிகேஷன் தான் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு, இப்போ ஏரியா ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர்ன்றாங்கல்ல, அது ஏன் அங்கே வந்துச்சு, எப்படி அதை எடுத்தாங்க? ஏரியா ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர்னு ஏன் எடுத்தாங்க முதல்ல அப்படின்னு நிறைய பேர் டவுட்டாக இருக்கும். அது ஏன் எடுத்தாங்கன்னா, இப்போ பாருங்க, இப்போ நம்ம முன்ன சொன்ன மாதிரி ஒரு ஸ்கொயர். ஓகேவா? இப்போ நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? எல்லாமே ஏன்னு எடுத்துருக்கோமா? எல்லா சைடும், அதாவது ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். நான் ஒரே ஒரு சைடை ஏன்னு எடுத்ததுனால எல்லா சைட்ஸும் அப்போ நான் ஏன்னு தான் எடுத்தாகும். ஏன்னா எல்லா சைட்ஸும் ஈக்குவல் தானே. அதனால ஒரு சைடை நான் ஏன்னு எடுத்தேன்னா எல்லா சைடும் ஏ தான். ஒரு சைடை 3ன்னு எடுத்தால் எல்லா சைடும் 3 தான். ஒரு சைடை வந்து 5ன்னு எடுத்தால் எல்லா சைடுமே 5 தான். அது எந்த சைடாக வேணாலும் இருக்கட்டும், இதுன்னு இல்லை, எந்த சைடாக வேணாலும் இருக்கட்டும், டாப்பாக இருக்கட்டும், பாட்டமாக இருக்கட்டும், இந்த சைடு லெஃப்டாக இருக்கட்டும், ரைட்டாக இருக்கட்டும், எந்த சைடாக எடுத்தாலும் மற்ற எல்லா சைடும் அதே நம்பர் தான். ஓகேவா? இப்போ பாருங்க, இது வந்து லென்த்து. இது இங்கே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா லென்த். ஒரு செகண்ட். ஓகே, இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா லென்த். இங்கே இருந்து இது வரைக்கும் இருக்குல்ல, இது வந்து பார்த்தீங்கன்னா லென்த். அதே மாதிரி டாப் டு பாட்டம் இருக்குல்ல, இந்த லென்த்து, இது வந்து பார்த்தீங்கன்னா பிரெத். அதை வந்து நம்ம பீன்னு எடுத்துப்போம். லென்த்தை வந்து எல்லுனும், ஏன்னா ஸ்டார்டிங் லெட்டர் எல் இல்லை, அதனால லென்த்தை எல்லுனும். பிரெத்தோட ஸ்டார்டிங் லெட்டர் பி இல்லை, அதனால பீன்னு எடுத்துக்கிறோம். இப்போ பாருங்கள், லென்த் இன்ட்டு பிரெத் ரெண்டுமே என்னது? ஏ தான். அப்போது ஏ மல்டிப்ளே ஏ. ஏ மல்டிப்ளே ஏ ஈக்குவல் டு என்னது? ஏ ஸ்கொயர். எந்த ஒரு நம்பரையும், அதாவது 2 நம்பர் சேமாக இருக்குது அப்படின்னா அது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆகும்? அது வந்து ஸ்கொயர் தான் நம்ம சொல்லுவோம். ஓகேவா? இதுவே சப்போஸ் இங்கே வந்து ஏ நடுவில் ப்ளஸ் ஏ அப்படின்னு இருந்தால் மட்டும்தான் என்னென்னு சொல்லுவோம்? 2a அப்படின்னு. ஏன்னு ஒரு நம்பர், இன்னொன்று மறுபடியும் ஏன்னு ஒரு நம்பர், 2 நம்பர் சேர்க்கும் போது 2aன்னு சொல்லுவோம். ஓகேவா? முன்னாடி எதுவுமே இல்லை, அதனால அங்கே நம்ம 1ன்னு எடுத்துப்போம். ஓகே, இந்த கான்செப்ட் நம்ம அப்புறம் பார்ப்போம். இப்போ நம்ம பார்க்க போகிறது வெறும் என்னது? இந்த ஏ மல்டிப்ளை ஏ. ஏ மல்டிப்ளை ஏ என்னது? ஏ ஸ்கொயர். ஓகேவா? ஓகே, இப்போ என்ன பண்ணலாம்? நெக்ஸ்ட்டு பெரிமீட்டர் எப்படி வந்து சொல்லணும்ல, சரி அதை சொல்லலாம். இப்போ பாருங்க, பெரிமீட்டரா மறுபடியும் நான் அதே ஸ்கொயரை வளர்த்துக்கிறேன். மறுபடியும் அதே ஸ்கொயர். ஓகேவா? பெரிமீட்டர்னா என்ன அப்படின்னா, ஏரியானா இங்கே பாருங்கள், ஏரியானா என்ன அப்படின்னா, இதை நான் சொல்ல மறந்துட்டேன். ஏரியா அப்படின்னா என்னன்னா இங்கே உள்ளே இருக்கக்கூடிய போர்ஷன்ஸ். ஓகேவா? ஏரியா அப்படின்னா என்னன்னா இங்கே உள்ளே இருக்கக்கூடிய இந்த போர்ஷன்ஸ். பெரிமீட்டர் அப்படின்னா இந்த பவுண்டரி இருக்குல்ல, இங்கே வெளியே இங்கே ஒரு லைன் வரைஞ்சிருக்கோம்ல, ஸோ இந்த பவுண்டரியை தான் பெரிமீட்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த பவுண்டரி எவ்வளோ இருக்குது அப்படின்னு மெஷர் பண்ணுறது தான் பெரிமீட்டர். உள்ளுக்குள்ளே எவ்வளோ இது இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் ஏரியா. ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம மறுபடியும் டாபிக் பெரிமீட்டருக்குள்ளே போகலாம். சரி, ஓகே. பெரிமீட்டரோட ஃபார்முலா எப்படி வந்தது? நம்ம சொல்லியிருக்கோம், ஸ்கொயரில் ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படின்னு இருக்கும்ல. ஸோ அதனால் நான் எல்லா சைட்ஸும் ஈக்குவல்னு போட்டுக்கிறேன். நான் முன்ன சொன்ன மாதிரி பெரிமீட்டர்னா என்ன சொன்னோம்? பெரிமீட்டர்னா இந்த பவுண்டரியோட லென்த், டோட்டல் லென்த் அப்படின்னு சொன்னோமா? பெரிமீட்டர்னா பவுண்டரியோட டோட்டல் லென்த். அப்போ இங்கே டோட்டல் லென்த் பாருங்கள், இங்கே ஒரு ஏ, இங்கேருந்து இங்கேருந்து இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஏ, மறுபடியும் இங்கேருந்து இது வரைக்கும் இன்னொரு ஏ, மறுபடியும் இங்கேருந்து இது வரைக்கும் 3rd ஏ, மறுபடியும் இங்கேருந்து இது வரைக்கும் 4th ஏ. அப்போ மொத்தமாக எத்தனை ஏ இருக்குது? 4a இருக்கா? அதாவது a + a + a + a ஈக்குவல்ஸ் டு 4a. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்முலாவாக எடுத்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? புரிஞ்சுதா? ஏரியாவுக்கு எப்படி அந்த ஃபார்முலா வந்தது ஏ ஸ்கொயர்னு, பெரிமீட்டருக்கு எப்படி அந்த ஃபார்முலா எடுத்தாங்க 4a அப்படின்னு புரிஞ்சுதா? ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் போகலாம். ஓகே, இப்போ சம்ஸ் சால்வ் பண்ணலாம். இப்போ பாருங்க, இஃப் சைட் ஆஃப் அ ஸ்கொயர் இஸ் 4 cm, அதாவது ஒரு ஸ்கொயரோடைய சைடு வந்து பார்த்தீங்கன்னா 4 cm.
தென் ஃபைண்ட் இட்ஸ் பெரிமீட்டர். அப்போ என்ன கண்டுபிடிக்கணும்? பெரிமீட்டரை நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அதுக்கு ஃபஸ்ட்டு பெரிமீட்டரோடைய ஃபார்முலா எழுதலாம். நான் வந்து பெரிமீட்டரில் அதனால பீன்னு எடுத்துக்கிறேன். பெரிமீட்டர் ஈக்குவல்ஸ் டு 4a. ஓகேவா? 4a ஃபார்முலா எடுத்து எழுதியாச்சா? ஃபார்முலா ரொம்ப ரொம்ப முக்கியம், அதை ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிடணும். இப்போ சைடுனாலே நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? சைடுனாலே நம்ம ஏன்னு தானே டிவைட் பண்ணியிருக்கோம். அப்போ ஏ ஈக்குவல் டு எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க? இங்கே பாருங்கள், ஏ ஈக்குவல் டு 4ன்னு கொடுத்துருக்காங்களா? அதாவது சைடு 4 சென்டிமீட்டர்னா சைடை நம்ம ஏன்னு தான் டிவைட் பண்ணியிருக்கோம். அப்போ ஏ ஈக்குவல் டு எவ்வளோ? 4 சென்டிமீட்டர். ஓகேவா? 4 சென்டிமீட்டர். ஓகேவா? சரி, இப்போ என்ன பண்ணலாம்? இப்போ இந்த ஃபார்முலாவில் எடுத்து அப்ளை பண்ணுங்க. இந்த ஏவை, இந்த ஃபார்முலா இங்கே ஏ இருக்குல்ல, இங்கேயும் ஏ இருக்குல்ல, அப்போது இந்த ஏவை சப்ஸ்டிட் பண்ணி பாருங்க. அப்போது பெரிமீட்டர் விச் ஈக்குவல்ஸ் டு 4 மல்டிப்ளை ஏ வந்து என்னது? 4ஆ? ஏ வந்து 4. அப்போ 4 சார் எவ்வளோ? 16 சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு அர்த்தம். ஏரியா அப்படின்னு வந்தாலே இது ரொம்ப ரொம்ப முக்கியம். சென்டிமீட்டர் ஸ்கொயர், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து 16 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகேவா? புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் போகலாம். அதே மாதிரி தான், இதுவும் அதே மாதிரி தான். என்ன பண்ணுங்க? வீடியோவை பாஸ் பண்ணிடுங்க. வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு இந்த சம்மை நீங்களாகவே ட்ரை பண்ணி பாருங்கள். சப்போஸ் வரல, இல்லை ஆன்சர் வந்துருச்சு அப்படின்னாலோ வந்து செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா? இப்போ நம்ம பார்ப்போம். சைட் ஆஃப் அ ஸ்கொயர் இஸ் 7 சென்டிமீட்டர். அதே தான், முன்ன சொல்லி கொடுத்ததே தான், நம்பர் மட்டும் வேறு, அவ்வளோதான். ஓகேவா? ட்ரை பண்ணுங்கள். தென் ஃபைண்ட் இட்ஸ் பெரிமீட்டர். அதே கொஸ்டின் தான், நம்பர் மட்டும்தான் வேறு, ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? இப்போ நான் போடுறேன். பெரிமீட்டர் ஃபார்முலா என்னது? P இஸ் ஈக்குவல் டு 4 மல்டிப்ளை A. ஓகேவா? எனக்கு வந்து சைடு வந்து என்னென்னு கொடுத்துட்டாங்க? 7 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. அப்போது விச் ஈக்குவல்ஸ் டு 4 × 7. 4 7s are எவ்வளோ? 4 7s are 28. ஓகேவா? 28 பெரிமீட்டர் தானே கேட்குறாங்க. ஸோ பெரிமீட்டருக்கு 28 சென்டிமீட்டர் அப்படின்னு நான் போட்டுக்கலாம். ஏரியா கேட்டால் மட்டும்தான் ஸ்கொயர் போடணும். நம்ம முன்ன ஸ்லைடில் என்ன போட்டோம்? இந்த சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு போட்டோமா? ஸோ அந்த சென்டிமீட்டர் ஸ்கொயர் வரக்கூடாது. ஸோ இந்த சென்டிமீட்டர் ஸ்கொயர் இல்லை இங்கே இடத்துல. ஓகேவா? சாரி, ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன். ஏரியான்னு நினச்சி நான் போட்டேன். ஸோ ஏரியாவில் பெரிமீட்டர். சரி, ஓகே. நெக்ஸ்ட் பார்ப்போம். 28 சென்டிமீட்டர். இந்த ஆன்சர் ஓகேவா? உங்களுக்கு இதே ஆன்சர் வந்திருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட், இஃப் சைடு ஆஃப் அ ஸ்கொயர் இஸ் 5 சென்டிமீட்டர். சைடு கொடுத்துட்டாங்க, அதாவது ஏ கொடுத்துட்டாங்க. ஏ வந்து கிவன். ஓகேவா? ஏ கொடுத்துட்டாங்க. தென் ஃபைண்ட் இட்ஸ் ஏரியா அண்ட் பெரிமீட்டர். இப்போ என்ன கேட்குறாங்க? ஏரியாவும் கேட்குறாங்க, பெரிமீட்டரும் கேட்குறாங்க. ஓகேவா? இப்போ ஏ கொடுத்துட்டாங்களா? ஃபஸ்ட்டு ஏரியாவோட ஃபார்முலாவை எழுதி பார்ப்போம். ஏரியா ஈக்குவல்ஸ் டு என்னது? ஏ ஸ்கொயரா? சரி, ஏ வந்து நம்மளுக்கு தெரியும். அப்போ ஸ்கொயர் பண்ணால் ஏரியா வெளியே கிடச்சிடும். அப்போ ஏரியா ஈக்குவல்ஸ் டு ஏ ஸ்கொயர். ஸ்கொயர் அப்படின்னா என்ன? நம்ம ஆரம்பத்தில் சொல்லியிருக்கோம்ல, ஒரே நம்பரை 2 வாட்டி மல்டிப்ளை பண்ணால் அதுதான் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லியிருக்கோம்ல. இப்போ 5. அப்போது 5ஐ 2 வாட்டி மல்டிப்ளை பண்ணுங்க. 5 ஸ்கொயரா? 5 ஸ்கொயர். ஸ்கொயர் அப்படின்னா 2 வாட்டி மல்டிப்ளை பண்ணணும் அதே நம்பரை. அப்போது 5 மல்டிப்ளை என்னது? 5. இப்போ 5 5s are 25. அப்போது 25 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இப்போ ஏரியாவில் என்ன சொல்லியிருக்கோம்? மேலே இருந்த ஸ்கொயர் போடணும், சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு போடணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம்ல. இப்போ வந்துருச்சா? ஓகே. இப்போ ஏரியா கண்டுபிடிச்சாச்சு. இப்போ பெரிமீட்டர் கண்டுபிடிக்கணுமா? அப்போது பெரிமீட்டர் ஈக்குவல்ஸ் டு என்னது? 4a. பெரிமீட்டர் ஈக்குவல்ஸ் டு 4a. சப்போஸ் கிளாஸ் வந்து உங்களுக்கு கொஞ்சம் லேட்டாக போகிற மாதிரி இருந்தால் சைடில் வந்து ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? பெரிமீட்டர் ஈக்குவல் டு 4a. அப்போது 4 மல்டிப்ளை ஏ வந்து என்ன கொடுத்துருக்காங்க? ஆல்ரெடி 5ன்னு கொடுத்துருக்காங்களா? அந்த 5ஐ இங்கே சப்ஸ்டிட் பண்ணுங்கள். 2 தான் கொடுத்துருக்காங்களே, ஏவோட வேல்யூ 5ன்ட்டு, அதை தான் சப்ஸ்டிட் பண்ணணும். ஓகேவா? அப்போது 4 5s are என்னது? 4 5s are 20. அப்போது 20 சென்டிமீட்டர். 4 5s are 20. அப்போ 20 சென்டிமீட்டர். ஓகேவா? இதோட ஆன்சர் வந்துருச்சா? அப்போது ஏரியா கண்டுபிடிச்சாச்சு, பெரிமீட்டரும் கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட் போகலாமா? நெக்ஸ்ட் அதே மாதிரி தான், போன கொஸ்டின் மாதிரி தான் இதுவும், நம்பர் மட்டும் தான் வேறு இருக்குது. ஓகேவா? போடலாமா? நீங்கள் போடுங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். வரலன்னா ப்ளே பண்ணி வீடியோ பாருங்கள். ஓகேவா? சைடு ஆஃப் அ ஸ்கொயர் இஸ் 10 சென்டிமீட்டர். அப்போ ஏ கொடுத்துட்டாங்க, சைடு கொடுத்தாச்சு. சைடுனாலே ஏ தான். ஃபைண்ட் இட்ஸ் பெரிமீட்டர் அண்ட் ஏரியா. பெரிமீட்டர் ஏரியா அதே மாதிரி தான் கண்டுபிடிக்கணும். இப்போ பாருங்கள், ஏரியாவா?
ஏரியாவோட ஃபார்முலா என்ன? நான் ஏன்னு எடுத்துக்கிறேன். ஏரியாவோட ஃபர்ஸ்ட் லெட்டர் ஏவா, ஏன்னு எடுத்துக்கிறேன். ஏ ஈக்குவல் டு ஏ ஸ்கொயரா. அப்போ ஏ ஸ்கொயர்னா 10 10 ஸ்கொயர். ஓகேவா? அப்போ 10 ஸ்கொயர் என்னது? 10 மல்டிப்ளை பை 10 தானே? 10 மல்டிப்ளை பை 10. ஓகேவா? 10 10 சார் எவ்வளோ? 100. அப்போது 100 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகேவா? வந்துருச்சா? இது 100 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகேவா? இந்த ஒன்று இங்கே மறைஞ்சிருச்சா? ஓகே, 100 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகேவா? இப்போ பெரிமீட்டர் பார்ப்போமா? பெரிமீட்டர் which is equals to 4a. ஓகே, இப்போ 4a ஏ வந்து நமக்கு ஆல்ரெடி தெரியும். அப்போது டேரெக்டாக 4ஓட மல்டிப்ளை மட்டும் பண்ணால் போதும். 4 மல்டிப்ளை, நடுவில் எந்த சிம்பிளுமே இல்லைன்னா என்ன சொல்லியிருக்கோம்? மல்டிப்ளைன்னு சொல்லியிருக்கோமா? அப்போது ஏ வந்து என்னது? 10. ஓகே, அப்போது 4 10s are என்னது? 40. 4 10s are 40 சென்டிமீட்டர். வந்துருச்சா? ஏரியா கண்டுபிடிச்சாச்சு, பெரிமீட்டரும் கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட் போகலாமா? ஓகே, இப்போ பாருங்க, இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? ஏரியா ஆஃப் அ ஸ்கொயர் இஸ் 49 சென்டிமீட்டர். ஒரு ஸ்கொயரோடைய ஏரியா வேல்யூவே கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம ஏரியா கண்டுபிடிச்சோம், இது வரைக்கும் ஏரியா கண்டுபிடிச்சோம், பெரிமீட்டர் கண்டுபிடிச்சோம். ஆனால் இங்கே என்ன கொடுத்துட்டாங்க? அந்த ஏரியாவோட வேல்யூவே கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஏரியா வேல்யூ கொடுத்துட்டு ஃபைண்ட் இட்ஸ் சைடு அண்ட் பெரிமீட்டர். இப்போது இவ்வளோ நேரம் என்ன கண்டுபிடிச்சோம்? சைடு கொடுத்தாங்க, ஏரியா கண்டுபிடிச்சோம். சைடு கொடுத்தாங்க, ஏரியாவும் பெரிமீட்டரும் கண்டுபிடிச்சோம். இங்கே என்ன கொடுத்துட்டாங்க? சைடு கேட்டாங்க, பெரிமீட்டர் கேட்டாங்க, ஏரியாவோட வேல்யூவை கொடுத்துட்டாங்க. ஓகேவா? இது எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, இங்கே பாருங்க, ஏரியா ஈக்குவல்ஸ் டு ஏ ஸ்கொயரா, ஏரியா ஈக்குவல்ஸ் டு ஏ ஸ்கொயரா. இப்போ ஏரியாவோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. அப்போது ஏரியாவுக்கு கீழே தான் சப்ஸ்டிட் பண்ணணும். ஓகேவா? ஏரியா எங்கே இருக்கோ அந்த இடத்துல, இப்போ இங்கே ஏரியா இருக்கா, இதுதானே ஏரியா, அந்த இடத்துல தான் இந்த 49 அப்படிங்கிறத சப்ஸ்டிட் பண்ணணும். ஓகேவா? ஏன்னா ஏரியாவோட வேல்யூ தானே அது, அந்த வேல்யூவை ஏரியாவுக்கு சப்ஸ்டிட் பண்ணணும், வேற எங்கேயும் சப்ஸ்டிட் பண்ணக்கூடாது. அப்போது 49 ஈக்குவல்ஸ் டு ஏ ஸ்கொயர். 49 ஈக்குவல்ஸ் டு ஏ ஸ்கொயர். ஓகேவா? நம்மளுக்கு தேவை ஏ சைடு கண்டுபிடிக்கணும், பெரிமீட்டர் கண்டுபிடிக்கணும். பெரிமீட்டர்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்முலா என்னன்னு இருக்கும்? பெரிமீட்டர்லேயும் ஃபார்முலா என்னன்னு இருக்கும்? பெரிமீட்டர் விச் ஈக்குவல்ஸ் டு 4a இருக்குமா? அப்போது இங்கேயும் நம்மளுக்கு ஏ தெரிஞ்சால் மட்டும்தான் இந்த இடத்துல சப்ஸ்டிட் பண்ண முடியுமா? அப்போது முதல்ல ஏவை நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ ஏவை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஏவை மட்டும் இந்த சைட்லேயே எங்கே இருக்கோ அதை அந்த இடத்துல வச்சுக்கிட்டு கூட என்னெல்லாம் எக்ஸ்ட்ரா இருக்கோ அது எல்லாத்தையுமே அதர் சைடில் எடுத்துகிட்டு போயிடணும். இப்போது ஏ இங்கே இருக்குது, எக்ஸ்ட்ராவாக எனக்கு என்ன இருக்குது? எக்ஸ்ட்ராவாக எனக்கு இந்த 2ன்ற ஸ்கொயர்ன்ற ஒன்று இருக்கா? அப்போ அந்த ஸ்கொயரை நான் அந்த சைடு எடுத்துகிட்டு போயிடுறேன். இது நம்ம அந்த கிளாஸில் சொல்லியிருப்போம். ஸ்கொயர் வந்து இன்னொரு சைடு போனால் என்ன ஆகும்? ரூட்டாக மாறுமா? ஸ்கொயர் ரூட்டாக மாறுமா? அப்போது ஏ ஈக்குவல்ஸ் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 49. ஓகேவா? ஏ ஈக்குவல்ஸ் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 49. இப்போ இந்த ஸ்கொயர் ரூட்டுன்னு போட்டிருக்கோம்ல, இப்போ இந்த இது மாதிரி போட்டிருக்கோம்ல, இது பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரூட், ஸ்கொயர் ரூட். இது போட்டிருக்கோம்ல, இது போட்டால் என்ன அர்த்தம் அப்படின்னா ஸ்கொயர் வந்து என்னது? ஒரே நம்பரை 2 வாட்டி மல்டிப்ளை பண்ணால் அந்த நம்பர் வருமா? சிம்பிள், அதே தான். இப்போ நம்ம ரூட்லேருந்து வெளியே எடுக்கிறோம் அப்படின்னா அந்த நம்பரை 2 வாட்டி மல்டிப்ளை பண்ணால் 49 கிடைக்கும். அது எந்த நம்பராக வேணாலும் இருக்கட்டும். அது வந்து பார்த்தீங்கன்னா டேபிள்ஸில் இருக்கும். டேபிள்ஸில் எடுத்து பார்த்தீங்கன்னா 1 1s are 1, அது ஒரே ஒரு டைம் தான் இருக்கும். 1 டேபிள் வேறு எங்கேயுமே ரிப்பீட் ஆகாது. 2 டேபிள் எடுத்தால் 2 2s are 4, அது ஒரே ஒரு இடத்துல தான், அது ஒரே நம்பர். 2 2 2 வாட்டி வருதா, அது ஒரே டைம் தான் இருக்கும். 3 டேபிள் எடுத்தீங்கன்னா 3 மல்டிப்ளை பை 3, 3 3s are equal to 9 வருதுல்ல, அதில் 3 3s are 2, ஒரே நம்பர் 3 3 2 வாட்டி வருதா. 4 டேபிள் எடுத்தால் 4 4s are 16, 4 மல்டிப்ளை பை 4. ஸோ இந்த மாதிரி சேம் நம்பராக வருதுல்ல, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இந்த சைடில் எழுதுன்னு பாருங்க, இது வேறு எங்கேயுமே ரிப்பீட் ஆகாது, இதுதான் வந்து ஸ்கொயர். அப்போது 1 மல்டிப்ளை பை 1 ஈக்குவல்ஸ் டு 1. அதே மாதிரி 2 மல்டிப்ளை பை 2 ஈக்குவல்ஸ் டு 4. அதே மாதிரி 3 மல்டிப்ளை பை 3, 3 3s are 9. அதே மாதிரி 4 மல்டிப்ளை பை 4. பாருங்க, ஒரே நம்பர் வந்து 2 வாட்டி வருதா, இங்கேயும் 1, இங்கேயும் 1, இங்கேயும் 1, இங்கே 2, இங்கேயும் 2, இங்கே 3, இங்கேயும் 3, இங்கே 4, இங்கேயும் 4, 4 4s are எவ்வளோ? 16. அதே மாதிரி 5 5s are 25. அதே மாதிரி 6 6s are 36, 6 6s are 36.
7 7s are 49, 7 7s are 49, 8 8s are 64, 8 8s are 64, 9 9s are 81. அப்போ 10 10s are 100. ஓகேவா? 10 multiply by 10 equals to 100. ஓகேவா? இதுதான் விஷயம், இதுதான் ஸ்கொயர்ஸ். அப்போ இந்த 49 அப்படிங்கிறது இதுல எங்க வருது அப்படி பார்க்கணும். 49ங்கிறது இங்க வருதா? எப்போ வருது? 7 அப்படிங்கிறத 2 வாட்டி மல்டிப்ளை பண்ணா வருது. ஆனா இங்க நம்ம என்ன பண்ணணும், ஒரே வாட்டி அந்த நம்பரை எடுத்தா போதும். ஏன்னா ஸ்கொயர் ரூட்ல இருந்து வெளியே எடுக்கும் போது அது என்ன நம்பர் ரிப்பீட் ஆகி வருதோ அந்த நம்பரை ஒரே ஒரு வாட்டி எடுத்து எழுதுனா போதும். ஓகேவா? அப்போ 7 7s are 49. அப்போ a equal to 7 ஒரே ஒரு வாட்டி மட்டும் எடுத்து எழுதுனா போதும். a equal to 7. ஓகேவா? சைடு இப்போ தெரிஞ்சாச்சு. இப்போ சைடு நம்மளுக்கு தெரிஞ்சதுனால இப்போ நம்ம ஈஸியா பெரிமீட்டர் சால்வ் பண்ணிடலாமா? ஓகே. அப்போ 4a னா 4 multiply 7, 4 multiply 7. அப்போ 4 7s are என்னது? 28. 4 7s are 28 centimeter. ஓகேவா? 4 7s are 28 centimeter. இது a equal to 7 centimeter square. ஓகேவா? a equal to 7 centimeter square, perimeter equal to 28 centimeter. போட்டாச்சா? ஃபினிஷ்டா? ஓகே. நெக்ஸ்ட் இதுவும் அதே மாதிரி தான், போன சம் மாதிரி தான், நம்பரை மட்டும் சேஞ்ச் பண்ணிருக்கோம். இதை நீங்க சால்வ் பண்ணி பாருங்க பார்ப்போம். நான் ஏன் சால்வ் பண்ணி பாருங்க பார்ப்போம் அப்படின்றனா, ஒரு சில பேர் சால்வ் பண்ணுவீங்க, ஒரு சில பேர் சால்வ் பண்ண மாட்டீங்க. போட்டுட்டோம் அப்புறமா நம்ம பார்த்துக்கலாம்னுவீங்க. அப்படி வேண்டாம். நீங்க முன்ன பார்த்தீங்களே அதே தான், எங்கேயுமே எதையுமே சேஞ்ச் பண்ணல, நம்பரை மட்டும் தான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்க இதை கண்டுபிடிச்சி போடுங்க. ட்ரை பண்ணாதான் எங்க மிஸ்டேக் பண்றோன்றது தெரிய வரும். ஸோ எங்க மிஸ்டேக் பண்றோம்னு தெரிய வந்தா மட்டும்தான் அந்த மிஸ்டேக்கை கரெக்ட் பண்ணிக்க முடியும். அப்படி இல்லையா, எங்க மிஸ்டேக் பண்றோன்னே தெரியல அப்படின்னா அந்த மிஸ்டேக்கை கரெக்ட் பண்ணிக்க முடியாது. ஓகேவா? அதனால தான் சால்வ் பண்ணுங்கன்னு சொல்றது. சால்வ் பண்ணுங்க. இப்போ சைட் ஆஃப் ஸ்கொயர் இஸ் 49 சென்டிமீட்டர். அதே மாதிரி ஏரியா ஆஃப் ஸ்கொயர் இஸ் 49 சென்டிமீட்டர். அப்போ ஏரியா ஈக்குவல்ஸ் டு ஏ ஸ்கொயர். நான் என்ன பண்ணுறேன், ஏரியாங்கிற இடத்துல அந்த 49 வேல்யூவை சப்ஸ்டிட் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஏரியா வேல்யூ தான் அவங்க கொடுத்துருக்காங்க. அப்போ ஏரியா சப்ஸ்டிட் பண்ணிவிட்டு ஏ ஸ்கொயர். அப்போது ஏ ஈக்குவல்ஸ் டு என்ன பண்ணுறேன், இந்த ஸ்கொயர் வந்து இந்த சைடு போயிடுச்சு அப்படின்னா ரூட்டாக மாறிடும். அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 49 அப்படின்னு வரும். ரூட்டாக போட்டோம். அப்போ 49 அப்படிங்கிறது எப்போ வரும், எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணும்போது வரும்? முன்ன பார்த்துருப்போம்ல, இங்கே பாருங்கள், இதில் பாருங்கள். அப்போது 49ங்கிறது எங்கே வரும்? 49 கொடுத்துருக்கோமா? ஓகே ஓகே, முன்ன போட்டது தான் இதே சம்மில். ஓகே ஓகே, நம்ம முன்ன போட்டோம்ல அதே தான் இதுவும். ஸோ என்ன பண்ணிக்கலாம், நம்பரை மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஒரே நம்பர் தான் ரிப்பீட் ஆகிருக்கு. ஸோ என்ன பண்ணலாம், நம்பரை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். என்னென்னு சேஞ்ச் பண்ணலாம்? 36 அப்படின்னு நம்ம சேஞ்ச் பண்ணிக்குவோம். ஓகேவா? இப்போ இந்த நம்பரை நான் அடிச்சுட்டு என்ன பண்ணிக்கிறேன், 36 அப்படின்னு மாற்றிக்கிறேன். ஓகேவா? அப்படி இல்லையா, இருங்க, இந்த இடத்துல சேஞ்ச் பண்ணிப்போம். இப்போ இந்த நம்பரை நான் அடிச்சுட்டு என்ன பண்ணிக்கலாம், 36 மாற்றிடுச்சு. ஓகேவா? சரி, இப்போ என்ன பண்ணுவோம், இப்போ ஏரியா இடத்துல 36 சப்ஸ்டிட் பண்ணணும். ஏரியா இடத்துல 36 சப்ஸ்டிட் பண்ணணும். இப்போ ஏ ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 36 அப்படின்னு வருமா? இப்போ 36 எப்போ வரும்னு பாருங்க. 36 எப்போ வரும்? 36 பாருங்க, இங்கே இருக்கா? எப்போ 6 ஆர் 36. அப்போது வெறும் ஒரே ஒரு வாட்டி மட்டும் நம்பர் எடுத்துக்கலாம். எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணுறோமோ அந்த நம்பர். 6 தானே மல்டிப்ளை பண்ணுறோம் 2 வாட்டி. அப்போ அதான் ஒரே ஒரு வாட்டி மட்டும் எடுத்தால் போதும். அப்போ ஏ ஈக்குவல் டு 6. ஓகேவா? புரிஞ்சிச்சா? 6 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகேவா? இப்போ பெரிமீட்டர் பார்ப்போம். அப்போது பெரிமீட்டர் ஈக்குவல் டு 4a. அப்போ நான் 4 டேரெக்டாக சப்ஸ்டிட் பண்ணிக்கிறேன். அப்போ 4 மல்டிப்ளை a வந்து என்னது, 6 4 6 4 6 24 சென்டிமீட்டர். ஓகேவா? புரிஞ்சிச்சா? ஓகே, நெக்ஸ்ட் இப்போ பாருங்க, இஃப் ஏரியா ஆஃப் ஸ்கொயர் இஸ் 64 சென்டிமீட்டர். இப்போ ஏரியா ஆஃப் ஸ்கொயர் இஸ் 64 சென்டிமீட்டர், தென் ஃபைண்ட் இட் சைட் அண்ட் பெரிமீட்டர். அதே தான் முன்ன நம்ம 2 சம் பார்த்தோம்ல, அதே மெத்தட் தான் இது. வந்து உங்களுக்கு
ஹோம்ஒர்க் மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்கள், கீழே இதோட ஆன்சரை மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? வேறு எதுவுமே இல்லை, இதுவும் அதே தான். முன்ன சொல்லி கொடுத்த மெத்தட்லேயே பாருங்கள், பார்த்துட்டு ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஆன்சரை கமெண்ட் பண்ணாமல் மட்டும் இருக்காதீங்க. வீடியோ பார்க்குற எல்லாருமே செம்ம சால்வ் பண்ணிட்டு ஆன்சர் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தப்போ சரியோ கமெண்ட் பண்ணுங்கள். தப்புனா திருத்திக்கோங்க, சரியாக வந்தால் சூப்பர் குட் ஜாலி. ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த சம் நான் சால்வ் பண்ணுறேன். இஃப் பெரிமீட்டர் ஆஃப் ஸ்கொயர் இஸ் 36 சென்டிமீட்டர் தென் ஃபைண்ட் இட்ஸ் ஏரியா. ஓகேவா? சிம்பிள், அதே தான். இங்கே பெரிமீட்டர் கேட்கல, ஏரியா மட்டும் தான் கேட்டிருக்காங்க. பெரிமீட்டர் ஆஃப் ஸ்கொயர் இஸ் 36 சென்டிமீட்டரா? பெரிமீட்டர் இது வரைக்கும் என்ன பார்த்தோம், ஏரியா கொடுத்து சைடு பார்த்தோம், சைடு கண்டுபிடிக்கணும். ஏரியா இது பெரிமீட்டர் கண்டுபிடிக்கணுமா, அதே மாதிரி சைடு கொடுத்து ஏரியா கண்டுபிடிக்கணும், பெரிமீட்டர் கண்டுபிடிக்கணுமா. இப்போ என்ன கொடுத்துட்டாங்க, பெரிமீட்டர் கொடுத்துட்டாங்க, நாம் வந்து ஏரியா கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன பண்ணலாம், பெரிமீட்டர் நான் பீன்னு எடுத்துக்கிட்டேன். பெரிமீட்டர் ஈக்குவல் டு 4a. இவன் என்ன சொல்லியிருக்கான், பெரிமீட்டர் ஆஃப் ஸ்கொயர் இஸ் 36. ஓகேவா? பெரிமீட்டரோட வேல்யூவே கொடுத்துட்டாங்க. அப்போது பெரிமீட்டரோட வேல்யூவே கொடுத்ததுனால பெரிமீட்டர் எங்கே இருக்கோ அங்கே தான் சப்ஸ்டியூட் பண்ணணும். பெரிமீட்டர் இங்கே தானே இருக்குது, இங்கே தானே இருக்குது. அப்போ இந்த இடத்துல தான் சப்ஸ்டியூட் பண்ணணும். இப்போ பெரிமீட்டர் என்னது, 36 ஈக்குவல்ஸ் டு 4a. ஓகேவா? நம்மளுக்கு தேவை a. அப்போ என்ன பண்ணணும், ஏவை மட்டும் இதே இடத்துல வச்சுக்கிறோம். ஓகேவா? இந்த 4-ஐ அந்த சைடு எடுத்துகிட்டு போயிடணும், இந்த 4-ஐ இந்த சைடு எடுத்துகிட்டு போயிடணும். மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. இப்போ இந்த 4 மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. இன்னொரு சைடு போச்சு அப்படின்னா என்ன சொல்லியிருக்கோம், ஆல்ரெடி போன கிளாஸ்லேயே டிவிஷன் ஆகும். மல்டிப்ளை இன்னொரு சைடு போனால் டிவைட் ஆகும்னு சொல்லியிருக்கோம். அப்போ டிவிஷன் பண்ணணும். அப்போது 36 டிவைடட் பை 4 ஈக்குவல்ஸ் டு a அப்படின்னு அர்த்தம். அப்போது கேன்சல் பண்ணலாமா? ஸோ இதுக்கு அந்த ஃபாஸ்ட் டிவிஷன் மெத்தட் ஒன்று இருக்கும், அதை வந்து மேலே லிங்க் தரேன். அந்த ஃபாஸ்ட் டிவிஷனில் போய் பார்த்தீங்கன்னா இது எப்படி சால்வ் பண்ணணும்னு நான் சொல்லி கொடுத்துருப்பேன். சரி, இப்போ நம்ம கேன்சல் பண்ணுவோம். கேன்சல் பண்ணால் என்ன ஆகுனா, 4 டேபிள் எப்போ 36 வரும், 4 9 டைம்ஸ் 36 4 9s are 36. அப்போ a ஈக்குவல் டு என்னது, a ஈக்குவல் டு 9 சென்டிமீட்டர். a ஈக்குவல் டு 9 சென்டிமீட்டர் வந்துருச்சா? ஓகேவா? இப்போ சைடு கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம ஏரியா பார்ப்போம். நம்மளுக்கு சைடு தெரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஏரியா கண்டுபிடிக்கலாம். இப்போ ஏரியா ஈக்குவல்ஸ் டு என்னது, a ஸ்கொயரா? இப்போ ஏரியா ஈக்குவல் டு a ஸ்கொயர் அப்படின்னா விச் ஈக்குவல்ஸ் டு a வந்து என்னென்னு கண்டுபிடிச்சிருக்கோம், ஆல்ரெடி 9 கண்டுபிடிச்சிருக்கோமா, அந்த 9-ஐ போட்டுக்காங்க ஸ்கொயர். அப்போது 9 வந்து 2 வாட்டி மல்டிப்ளை பண்ணுமா, அப்போது 9 9s are, நான் இது எழுதி காட்டுறேன், ஆனால் நீங்கள் போடும்போது என்ன பண்ணணும், 9 ஸ்கொயரா, அப்போ 9 9s are என்னது, 9 9s are 81 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகேவா? புரிஞ்சிச்சா? ஓகே, இப்போ வந்து இந்த சம்ம சால்வ் பண்ணலாமா? இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, இப்போ பெரிமீட்டர் ஆஃப் த ஸ்கொயர் இஸ் 36. இதே சம்மத்தில் நம்ம முன்னையும் போட்டோம், ஸ்கொயர் ஆஃப் பெரிமீட்டர் ஆஃப் ஸ்கொயர் இஸ் 36 தென் ஃபைண்ட் இட்ஸ் ஏரியா. இங்கேயும் அதே தான் கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன பண்ணலாம், நம்பரை சேஞ்ச் பண்ணிப்போம் நாமளே. இப்போ இந்த 36 நான் என்னென்னு மாற்றிக்கிறேன் அப்படின்னா 16 அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிக்கலாம். 16 அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிக்கலாம். ஓகேவா? 16 சென்டிமீட்டர். இப்போ சால்வ் பண்ணலாமா? சரி, ஓகே, சால்வ் பண்ணலாம். பெரிமீட்டர் வந்து 16 ஆகும். ஸோ டேரெக்டாக நான் 16 எடுத்துக்கிறேன். அதாவது பெரிமீட்டர் ஈக்குவல் டு 4a அப்படின்னு போடுவோம்ல, அந்த பெரிமீட்டர் இடத்துல ஃபார்முலா இல்லாமல் நான் டேரெக்டாக 16 அப்படின்னு போட்டுக்கிறேன். 16 ஈக்குவல்ஸ் டு 4a. இப்போ இந்த 4 அந்த சைடு போனால் 4 வந்து மல்டிப்ளைல இருக்குது, இன்னொரு சைடு போனால் டிவிஷனாக மாறிடும். அப்போது 16 டிவைடட் பை 4 இருக்குமா, 4 ஈக்குவல்ஸ் டு a அப்படின்னு இருக்கும். இப்போ இதை கேன்சல் பண்ணலாமா? ஏன்னு சைடுன்னு சொல்லியிருக்கோம், ஏ வந்து நம்ம எப்படி எடுத்திருக்கோம், சைடுன்னு தான் எடுத்திருக்கோம். ஓகேவா? சரி, இப்போ நம்ம கேன்சல் பண்ணலாம். கேன்சல் பண்ணால் 4 டைம்ஸ் 16 4 4s are 16. ஓகேவா? அப்போ a ஈக்குவல் டு என்னது, a ஈக்குவல் டு 4 சென்டிமீட்டர். a ஈக்குவல் டு 4 சென்டிமீட்டர். ஓகேவா? சரி, இப்போது பெரிமீட்டர் பார்ப்போம். சரி, ஏரியா தானே கேட்குறாங்க, ஏரியா பார்ப்போம். சைடு தெரிஞ்சிச்சு, சைடு தெரிஞ்சதுனால ஏரியா போட்டுடலாமா? அப்போது ஏரியா ஈக்குவல்ஸ் டு என்னது, a ஸ்கொயரா? a ஸ்கொயர்னா a வந்து என்னது 4 ஸ்கொயர். அப்போ 4 4s are எவ்வளோ, 4 4s are 16 போட்டாச்சா? 4 4s are 16 சென்டிமீட்டர் ஸ்கொயர் போட்டாச்சா? சரி, ஓகே. நான் இன்னும் என்னோடய பிளேஸ்க்கு போகல, என் நேட்டிவ் பிளேஸே இருக்கிறதுனால இங்கே என்ன இருக்கோ அதை மட்டும் தான் வச்சு எடுக்கிறேன். ஸோ அதனால் ஒரு சில இதெல்லாம் கொஞ்சம் சேஞ்சஸ் தெரியும். ஸோ இன்னும் ஒரு 1 டேலையோ 2 டேஸ்லையோ பழைய மாதிரி நம்ம கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிடலாம். பழைய கிளாஸ் மாதிரி நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு போகலாமா? நெக்ஸ்ட்டு
So perimeter of a square is 28 centimeter. Then find its side and area. இப்போ என்ன கேக்குறாங்க, பெரிமீட்டர் கொடுத்துட்டாங்க. நம்ம முன்ன சம் வரைக்கும் பெரிமீட்டர் கொடுத்து ஏரியா தான் கண்டுபிடிச்சிட்டு இருந்தோம். ஆனா இப்போ சைடும் கேக்குறாங்க, ஏரியாவும் கேக்குறாங்க. ஆனா இது என்ன நல்லா கவனிச்சீங்கன்னா இந்த क्वेश्चन இது ஒரு விஷயமே இல்ல. நீங்க போன क्वेश्चन என்ன பண்ணீங்க, சைடை கண்டுபிடிச்சிட்டு தான் ஏரியாவை கண்டுபிடிச்சீங்க. நல்லா பாருங்க, இங்க பாருங்க. ஏ தானே இது, சைடு தானே, சைடை கண்டுபிடிச்சிட்டு தான் ஏரியா கண்டுபிடிச்சிருக்கீங்க. ஆனா இங்க சைடுன்னு கேட்கல. ஒரே ஒரு விஷயம் அது மட்டும்தான். ஏன் அப்படின்னா சைடு தெரிஞ்சா மட்டும்தான், அது ஏ தானே சைடுன்னு எடுத்துருக்கோம், அது தெரிஞ்சா மட்டும்தான் பெரிமீட்டர் போட முடியும். ஏரியாவும் பெரிமீட்டரும் சரி, அந்த ஏ அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சா மட்டும்தான் ஏரியாவும் போட முடியும், பெரிமீட்டரும் போட முடியும். ஓகேவா? ஸோ இது அதே தான். அப்போ இதுவும் வந்து என்னது, சரி இதை நான் போட்டு காட்டுறேன். நீங்கள் வந்து கொஞ்சம் ஒரு சில பேருக்கு புரியும், ஒரு சில பேருக்கு புரியாது சொன்னது, அதனால இதுவும் நானே போட்டு காட்டுறேன். ஓகேவா? ஸோ பெரிமீட்டர் வந்து எவ்வளோ, பெரிமீட்டர் வந்து 28 கொடுத்துருக்காங்க. அதாவது பியோட வேல்யூ, பெரிமீட்டர் வந்து 28. அப்போ டேரெக்டாகவே நான் என்ன பண்ணிக்கிறேன், 28 = 4a அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். ஓகேவா? அப்போ 28, இந்த 4 வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்தால் டிவைடாக மாறிடும். அப்போ இந்த 4 நான் இங்கே போட்டுக்கிறேன். 4 = a. இப்போ 4 எத்தனை டைம்ஸ் வந்து 28 வரும், 4 டேபிள்ஸில் 7 times 28, 4 7s are 28. அப்போ a = 7. a = 7 centimeter. ஓகேவா? a = 7 centimeter. இப்போ சைடு தெரிஞ்சிருச்சா, சைடு கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், அதே தான் ஏரியாவா. அப்போ ஏரியா ஈக்குவல்ஸ் டு என்னது, ஏரியா ஈக்குவல்ஸ் டு ஏ ஸ்கொயர். அப்போ ஏரியா ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் அப்படின்னா, ஏரியா ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் அப்படின்னா எடுக்கிறது கொஞ்சம் ரொம்பவே டிஃபிகல்ட்டாக தான் இருக்குது. இதில் ஏரியா ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் அப்படின்னா என்னன்னா, ஏவோட வேல்யூ என்ன, 7. அப்போது 7 ஸ்கொயர், 7 7s are எவ்வளோ, 7 7s are 49. அப்போ 49 சென்டிமீட்டர் ஸ்கொயர். 7 7s are 49 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகேவா? புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் போகலாமா? ஓகே, இதோட அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இப்போ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஹோம்ஒர்க் சம் கொடுத்ததை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு ஏதாச்சும் டிஃபிகல்ட்டாக இருந்தாலோ, ஏதாச்சும் சேனலுக்கு சஜஷனாக இருந்தாலோ அதையும் கீழே கமெண்ட்டில் சஜஸ்ட் பண்ணிடுங்க. ஓகேவா? தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.